எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 8 ஜனவரி 2024 நாளுக்கானது. 8 ஜனவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, கார்கில் ஓடுதளத்தில் முதல் முறையாக இரவில் தரையிறங்கிய இந்திய விமானப்படையின் போக்குவரத்து விமானம் எது? கார்கில் ஓடுதளத்தில் முதல் முறையாக இரவில் தரையிறங்கிய இந்திய விமானப்படையின் போக்குவரத்து விமானம் எது? C-130J. C-130J. இரண்டாவது கேள்வி, உலகிலேயே உயரமான ஓடுதளமான தௌலத் பெக் ஓல்டி மேம்பட்ட தரையிறங்கும் மைதானம் கடல் மட்டத்திலிருந்து எத்தனை அடி உயரத்தில் இருக்கிறது? சரியான விடை 16,700 அடி. மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட உள்ளது? இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட உள்ளது? மகாராஷ்டிரா, அதாவது மும்பை ஹார்பரில் உருவாக்கப்பட உள்ளது, குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி கலால் வரி அலுவலகத்தின் முதன்மை தலைமை ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி கலால் வரி அலுவலகத்தின் முதன்மை தலைமை ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? ஆசிஷ் வர்மா. ஆசிஷ் வர்மா. ஐந்தாவது கேள்வி, மத்திய பிரதேச மாநிலம் நர்மதை ஆற்றில் ஓம்காரேஸ்வர் பகுதியில் முதல் கட்டமாக எத்தனை மெகாவாட் திறன் கொண்ட நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 278 மெகாவாட். அதாவது இந்த மிதக்கும் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் கிட்டத்தட்ட 600 மெகாவாட் கொண்ட 600 மெகாவாட் உருவாக்கப்படும் வகையில் அமைக்கப்பட உள்ளது. அந்த வகையில் முதற்கட்டமாக 278, அடுத்த கட்டமாக 322 மெகாவாட்டும் உற்பத்தி செய்ய உள்ளது, குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டின் சிறந்த படத்துக்கான கோல்டன் குளோப் விருதை வென்ற திரைப்படம் எது? 2023ஆம் ஆண்டின் சிறந்த படத்துக்கான கோல்டன் குளோப் விருதை வென்ற திரைப்படம் எது? ஓப்பன்ஹெய்மர். ஓப்பன்ஹெய்மர். 2023ஆம் ஆண்டின் சிறந்த இயக்குனருக்கான கோல்டன் குளோப் விருதை வென்றவர் யார்? அதாவது ஓப்பன்ஹெய்மர் திரைப்படத்திற்கான டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன். கிறிஸ்டோபர் நோலன். 2023ஆம் ஆண்டின் சிறந்த நடிகருக்கான கோல்டன் குளோப் விருது சிலியன் மர்ஃபி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டின் சிறந்த துணை நடிகருக்கான கோல்டன் குளோப் விருதை வென்றவர் யார்? ராபர்ட் டவுனி. ராபர்ட் டவுனி. 2023ஆம் ஆண்டின் சிறந்த நடிகைக்கான கோல்டன் குளோப் விருதை வென்றவர் யார்? வில்லி கிளேட்ஸ்டோன். வில்லி கிளேட்ஸ்டோன். எந்த திரைப்படத்திற்காக? கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் திரைப்படத்திற்காக. கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான கோல்டன் குளோப் விருதை வென்றவர் வில்லி கிளேட்ஸ்டோன். அடுத்து, பங்களாதேஷ் நாட்டின் பிரதமராக ஷேக் ஹசீனா எத்தனையாவது முறையாக பதவியேற்க உள்ளார்? பங்களாதேஷ் நாட்டின் பிரதமராக ஷேக் ஹசீனா எத்தனையாவது முறையாக பதவியேற்க உள்ளார்? 4வது முறையாக. 4வது முறையாக. 2023ஆம் ஆண்டு
யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் எந்த அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது? ஜெர்மனி. 2023ஆம் ஆண்டு யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனி அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. அடுத்து 13வது கேள்வி. 2023ஆம் ஆண்டு ஆக்லாந்து கிளாசிக் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2023ஆம் ஆண்டு ஆக்லாந்து கிளாசிக் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? கோகோ கவுஃப். அடுத்து 14வது கேள்வி. தமிழ்நாடு காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு படையின் எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்ட பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார்? தமிழ்நாடு காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு படையின் எஸ்பியாக நியமிக்கப்பட்ட பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார்? புக்யா ஸ்னேகா பிரியா. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் ரகுராம் ஐயர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 8 ஜனவரி 2024 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி.